கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல அதிகமான மறைபொருள்கள் இருக்கு ஆக்சுவலா. அதுல ஒரு முக்கியமான ஒரு மறைபொருள். அது ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். அந்த ரகசியத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ரகசியத்த தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்கவே இருக்காதுங்க. ஆனா, எல்லாருக்கும் இந்த ரகசியம் தெரியும். ஆனாலும் நம்ம அந்த ரகசியத்த தெரிஞ்சு கொண்டு அத யூஸ் பண்ணாம இருக்கோம். ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்த யூஸ் பண்ணா நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆயிருவோம்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த பொக்கிஷத்த நம்ம யூஸ் பண்ணாம இருப்போமா? ஆனா நாம யூஸ் பண்ணாம இருக்கங்க. அதுதான் அந்த வேதம். அந்த வேதத்தின் வசனத்துல ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்த யூஸ் பண்ணாதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனைகள், இவ்ளோ பெரிய பாடுகள், நம்ம குடும்பத்துல நெறைய பிரச்சனைகள். இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பொக்கிஷத்த நம்ம யூஸ் பண்ணாதான். அது ஒரு பொக்கிஷமான ஒரு வசனத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தும்போது கண்டிப்பா என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறிடும். இந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளைச் செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களுமாம். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வசனத்துல பைபிள் முழுவதையும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு மத்தவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்க மத்தவங்களுக்கு செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம். இதுக்கு மீறினது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு கடவுள். அதை நம்ம செஞ்சாலே போதும். நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவியா இருக்கிறோம். 2 பேரும் வேலைக்கு போறோம். ஈவினிங் வேலை முடிஞ்சு வந்த உடனே நமக்கு கணவனாகிய நம்மளுக்கு என்ன ஆசைன்னா, மனைவி போய் காஃபி போட்டு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அதுவே நம்ம மனைவிமார்களுக்கு செஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அங்க ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல, ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். மனைவிமார்கள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஆப்போசிட்டா என்னுடைய மாமனார் மாமியார் நான் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருமகளும் நினைச்சா அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம மனைவியோட கேரக்டர்ஸையும் கணவனுடைய கேரக்டர்ஸையும் பார்த்து நம்ம அவங்களுக்கு இன்னும் அதிகமான அன்பு காட்ட முடியும். இதெல்லாம் நடக்காதனால தான் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை. என் தம்பி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஏன் நீங்க போய் பேச வேண்டியதானே? என்னுடைய கணவன் என் கூட பேச மாட்டேங்கிறான், என் மனைவி என் கூட பேச மாட்டேங்கிறான், ஏன் நம்ம போய் பேச வேண்டியதானே? என் கணவன் என்னை மன்னிக்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என்னை மன்னிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம போய் மன்னிப்பு கேட்போமே, நம்ம கேட்காமே மன்னிப்பு கொடுப்போமே. இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்துருங்க. இது செய்யறது மிகவும் கடினமான காரியம். அதனாலதான் பின்னாடி ஒரு வசனத்தை கடவுள் சொல்லியிருப்பாரு, இந்த வழி மிகவும் இடுக்கமான வழி. இந்த வழிக்குள்ள பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கேட்டுக்கு போற வழி ரொம்ப பெருசுன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருப்பாரு. அதுல நிறைய பேர் போறாங்க. நம்மளும் அப்படிதாங்க. அது இடுக்கமான வழிக்குள்ள நம்ம போறதே இல்லை. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம மத்தவங்களுக்கு செய்யறது மிகவும் கஷ்டமான காரியம். இதெல்லாம் செஞ்சாதான் நான் எங்க போக முடியுமா, நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும்.